என்ன சின்ன பொண்ணு இப்பெல்லாம் ஆளையே பார்க்க முடியறதில்ல? எங்கக்கா முன்னாடி மாதிரிலாம் நேரமே இல்லை, வீட்டு வேலைக்கே நேரம் சரியா போயிருது. என்னமோ நீ வேலை பார்க்குற மாதிரி சொல்ற. என்னதான் இருந்தாலும் உன் அத்தை தானே வேலை பார்க்குது. சின்ன பொண்ணு, ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் வராங்க, அப்படியே தெரியாத மாதிரி பேசிட்டு இருப்போம். என்ன சின்ன பொண்ணு, காலையில எந்திரிச்சதும் மூவர் கூட்டணி ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிச்சதுனால தானக்கா இங்க நிக்கிறாளுங்க, வேலை வெட்டியெல்லாம் பார்க்காம. வந்ததும் வராதுமா எடக்கு மடக்கா பேசுறாளுங்க பாரு. அப்படியெல்லாம் இல்லைக்கா, நாங்கள் 3 பேரும் வெள்ளந்தியாவே வளர்ந்துட்டதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது தேவைன்னா பரிமாறிக்கிறோம். இதுவே மற்றவங்க மாதிரி புருஷன் பிள்ளை மட்டும் வேணும், அவங்கள மட்டும்தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா வீட்டுக்குள்ளே இருந்துருப்போம், வேலை வெட்டியை கூட பார்த்துக்கிட்டு. எப்படி ஜாடமாடையாக பேசுகிறா பார்த்தீங்களாக்கா? இதுக்கு தான் நான் இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் தான் பிடிச்சி என்னை இழுத்து கூட்டிகிட்டு வந்தீங்க. ஐயோ லட்சு, அவங்க யதார்த்தமா தான் சொன்னாங்க, நீங்க அதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. ராணிக்கா சொல்லி வைங்க, நான் யார்கிட்டே பேச விரும்பல. ஏன் லட்சுமி இப்படி சொல்ற? சின்ன பொண்ணு என்ன பண்ணா? அவகிட்ட ஏன் பேச மாட்டேன்னு சொல்ற? பின்ன என்னக்கா, எப்ப பார்த்தாலும் அந்த வள்ளிக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நமக்காக ஒரு வார்த்தையாவது எப்பயாவது பேசியிருப்பாளா இவ? அவ யதார்த்தமா தான் பேசினா, நீ இவளே சொல்றா. அப்ப நம்ம தான் சண்டைக்கு பேசுறோமோ? லட்சுமி அக்கா லட்சு இப்படி என்ன சொல்றது நடிப்பு. ஏன் லட்சுமி இப்படிலாம் பேசுற? இறைவானே இறைவானே உனக்கில்லை இரக்கமா, தாயிவள் அழுகுரல் கேட்ட பின்பும் உறக்கமா. அங்க பின்னாடி திரும்பி பாரு லட்சுமி, சின்ன பொண்ணு எப்படி அழுகுறான்னு. என்ன சின்ன பொண்ணு, இதுக்கெல்லாம் அழுவாங்க? எனக்கு குழந்தை மனசுக்க. என்ன சின்ன பொண்ணு, நம்மளாம் அப்படியே பழகிருக்கோம். சரி சாரி, வா. லட்சு, நம்ம எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். அங்க பாருங்கக்கா, சஹானா வராங்க. வாங்க சஹானா, வாங்க பாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. என்ன சஹானா மேடம், திடீர்னு எங்க பக்கம்லாம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நாளைக்கு பக்ரீத் இல்லையா, அதனால பிரேயர் முடிச்சுட்டு நம்ம வீட்ல சாப்பாடு போடுறோம், எல்லாரும் கண்டிப்பா வந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஐயா சாப்பாடா? உங்க எல்லார் வீட்டுக்கும் வந்து அப்படியே இன்வைட் பண்ணலான்னு தான் வந்தோம், பார்த்தா இங்கேயே எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. இல்ல பாய், நீங்க இங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷம், நாங்க கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து வந்துடுறோம். இல்ல இல்ல, உங்க வீட்ல எல்லாம் சொல்லணும் இல்லையா? அதெல்லாம் பரவாயில்ல சஹானா, நாங்க சொல்லிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மேற்கொண்டு யாருக்காவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா போய் சொல்லிட்டு வாங்க. நீங்க சொல்லலைனாலும் இங்க சாப்பாடுன்னு சொல்லி எழுதி வச்சீங்கனாலே போதும், அதை எடுத்து திங்க ஆள் வந்துருவாங்க. அப்படி யார் சின்ன பொண்ணு இருக்கா நம்ம கேங்ல? ஏன் குதிரைமுடி, உங்களுக்கு தெரியாது நான் யாரை சொல்றேன்னு? என்னைய சொல்லல சின்ன பொண்ணு. உங்களை சொல்லல குதிரைமுடி, உங்களெல்லாம் சொல்லவே இல்லை. குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். சின்ன பொண்ணு அவங்கள விட சஹானா, அவங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். நாளைக்கு மதியானம் கரெக்டா 12 மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க. உங்க வீட்லயும் சொல்லிருங்க, எல்லாரும் கட்டாயம் நம்ம வீட்டுல தான் சாப்பிடணும். சரிம்மா. சஹானா எவ்வளோ நல்ல பொண்ணு பாத்தியா சின்ன பொண்ணு. ஏன் லட்சு, இந்த குதிரைமுடிக்கிட்ட இருந்து ஒரு ஆள் கூட நல்ல பேர் எடுக்கவே முடியாது. அப்படி நல்ல பேர் எடுக்கணும்னா ஒருவேளை சோறு வாங்கி கொடுத்தா போதும், குதிரைமுடி விழுந்துரும். ஏய் சின்ன பொண்ணு, இங்க இருந்தா நீ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப. நான் போறேன், நீ வா உஷா. ஏன் சின்ன பொண்ணு, அவ கோமா போறா பாரு. ஏன் லட்சு, நீங்க வேற, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இப்ப வந்தாங்க பாருங்க சஹானா, பக்ரீத்துக்கு கூப்பிடுறதுக்கு. நாளைக்கு எப்படியெல்லாம் சாப்பிடணும்னு பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் இப்ப வேகமா போகுது இந்த குதிரைமுடி. சரி லட்சுமி, சின்ன பொண்ணு வீட்டுக்கு போலாமா? லட்சு, ராணிக்கா, நாளைக்கு 12 மணிக்கு மறந்துடாம இங்க சந்திப்போம். ஐயோ மணி 6 தானே ஆகுது, இன்னும் 6 மணி நேரம் இருக்கே 12 மணிக்கு. இன்னைக்கு என்னென்ன சாப்பாடா இருக்கும்? பிரியாணி இருக்கும் கண்டிப்பா. சிக்கன் பிரியாணியை மட்டும் இருக்கக்கூடாது கடவுளே, மட்டன் பிரியாணியா இருக்கணும். மட்டன் கிலோவே 900 ரூபா. நண்டு, எறா, சொரா, வேற என்னென்ன நம்ம சாப்பிடலையோ எது போட்டாலும் சரி, வேணான்னு சொல்லாம சாப்பிட்றணும். கூறு கட்ட மனுஷன், நான் எந்த சந்தோஷத்துல இருக்கேன், படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்குது பாரு. யோ, கோவப்பட்ட சாப்பாடு வேணாம்னு சொல்லிடுவாரு. நாதா நாதா பிராணநாதா. சொல்லு கண்மணி. என்னது கண்மணியா? அட பாவி மனுஷா, இரு இந்த 4 முடிய கொத்தோட புடுங்கிடுறேன். வலிக்குதுடி. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். யாரு அந்த கண்மணி? கண்மணியா? யாருமா அது? எனக்கே தெரியாதே. ஓ, உனக்கு தெரியாம தான் உன் வாயிலிருந்து அந்த பேர்லாம் வருதா? ஐயோ, உண்மையாவே எனக்கு யாரும் தெரியாதுமா. ஆசையா நாதான் நான் உனக்கு காலையில கூப்பிடுறேன், அதை விட்டுட்டு நீ கண்மணி பொன்மணின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ விடுவல்லி, வலிக்குது. எனக்கு தெரியலம்மா யாருன்னு, தெரியாம தான் என் வாயில அந்த பேர் வந்துருச்சு. சஹானா நேத்து வந்து நம்மளை சாப்பிட கூப்பிட்டாங்க வீட்டுக்கு. இன்னைக்கு பக்ரீத் தான், அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போகணும். இல்லம்மா, இன்னைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நீ போ, குழந்தைங்களை கூப்பிட்டு போ, நான் வர முடியாது. வரலன்னா போய் தொலைங்க, எனக்கு என்ன. மணி 11 தான் ஆகுது, ஆனா பசிக்குதே. சரி பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணியை குடிச்சு கேப் ஃபில் பண்ணிக்குவோம். 12 மணி ஆகுதுல சின்ன பொண்ணு, இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கும். போமா, எல்லாரும் சேர்ந்து போவோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் கையில ஒரு 100-200 வச்சிருக்கீங்கல்ல? 200 ரூபாயா? எதுக்குக்கா? ஆமாக்கா, சோறு சாப்பிட போறோம். சும்மா போய் வெறுங்கையில சாப்பிட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? ஏதாவது கிஃப்டாவது வாங்கியிருக்கணும். நேற்று வந்து திருப்புன்னு சொன்னதுனால கிஃப்ட் வாங்க முடியல. சரி பரவாயில்லன்னு கையில ரூபா வச்சுட்டு கொடுத்துட்டு வந்துடலாம்.
சரி போவோமா? 200 கொடுத்துட்டு சாப்பிட்டு வரணுமா? அதுக்கு நான் ஹோட்டல்ல பிரியாணி வாங்கி சாப்பிடுவேனே. நல்ல பெரிய வீடா தான் இருக்கு சகானா வீடு. ஏக்கா உங்க கொண்டே தள்ளுங்கக்கா, எனக்கு ஒன்றும் தெரியல. இவ்வளோ பெரிய வீடா? துணி கடையில அதனாலதான் வச்சிருக்காங்க போல. ஏ குதிரைமுடி, இத்தனை பேரை மட்டன் விருந்துக்கு சாப்பிட கூப்பிடும் போதே உங்களுக்கு தெரிய வேண்டாமா அவங்க இவ்வளவு பெரிய லெவல்னு? சரி வாங்க போவோம். அடடே வாங்கக்கா வாங்க. மத்தவங்களாம் எங்க? பின்னால வராங்க சஹானா. வாங்கக்கா அப்படியே உள்ள வாங்க, சாப்பிட உட்காந்துடலாம். நல்லா சாப்பிடுங்க எல்லாரும். எங்கக்கா அண்ணன் காணோம்? மேலேயும் சாப்பாடு நடக்குது சின்ன பொண்ணு, அவர் அங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. பாத்தியா உஷா, மேலேயும் சாப்பாடு நடக்குதான். உன்னால முடிஞ்ச அளவு சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சாப்பாடு வீட்டுக்கு கொண்டு போலாம் சரியா? ஆமாக்கா, சமூகம் பெரிய இடம் போல. உங்க வீட்ல இருந்து யாரும் அண்ணன் குழந்தைங்க எல்லாம் வரலையா? இல்ல பசங்க எல்லாம் வரல, அவங்களும் ஆபீஸ்லாம் போயிட்டாங்க. நாங்க வேணா கொஞ்சம் சாப்பாடு அவங்களுக்கா எடுத்துக்கிட்டு போட்டுமா? சரி வள்ளி, எல்லாரும் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போங்க, நிறைய தான் இருக்கு சாப்பாடு. சரி சஹானா. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் சுக்கா, ரைத்தா, முட்டை, வாழைப்பழம், ஹல்வா. சூப்பர்லக்கா. ஏது இந்த சாப்பாடா சூப்பர்னு சொல்ற உஷா? என்னக்கா சொல்றீங்க? பின்ன இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ ஆளுங்க, சாப்பாட்டுக்கு இவ்வளோ பேருக்கு கூப்பிட்டுருக்காங்க. போட்டது போட்டாங்க, ஒரு மட்டன் பிரியாணியா போட்டா என்ன? குதிரை முடி, ஓசி சாப்பாடுன்னு எழுதி போட்டிருந்தா அதை நாக்கால துடைக்க போவா. இவளுக்கு மட்டன் பிரியாணி ஒரு கேடு. சாப்பாடு நல்லா இல்லையா? என்ன சின்ன பொண்ணு, அதுக்குள்ள ஏப்ப விட்டுட்ட? சாப்பிட முடியலையோ? ஆமாக்கா, என்னால சாப்பிட முடியலக்கா, தொண்டை வரைக்கும் சாப்பாடு இருக்கு பாத்துக்கோங்க. அப்படியா? அப்ப தட்டுல இருக்கிற சாப்பாடு என்ன செய்ய போற? என்னால முடியலக்கா, போதும் நான் எந்திரிக்கிறேன். ஏ உஷா, உன் வலது பக்கம் ஒரு கவர் பை இருக்கு, அது எடு. கவரா? ஆமா. எதுக்கு குதிரை முடி இந்த கவரு? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, உன் தட்டில் கொஞ்சம் சாப்பாடு வேஸ்ட் ஆக போகுது பார்த்தியா? அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கவரில் கொட்டி கொடுத்துரு சின்ன பொண்ணு. எதுக்குக்கா இந்த எச்சு சாப்பாடு? என்னத்துக்கு? இந்த சாப்பாடுலாம் தேவையில்லாமல் குப்பையில் தானே போகும் சின்ன பொண்ணு. அதுக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு போய்கிட்டோம்னா நம்ம நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம்ல. என்னக்கா சொல்றீங்க? அசிங்கம் பிடிச்சாப்ல இதை போய் அள்ளிட்டா போக. அதுக்கு தான் அந்த அக்கா வீட்டுக்கு போறப்போ எடுத்து கொடுத்து விட்றேன்னு சொன்னாங்களே, அதே வச்சு சாப்பிட்டுக்கலாம்ல. அவங்க கொடுக்குறதே வாங்கிக்கலாம் சின்ன பொண்ணு. அதோட நிறைய சாப்பாடு இருக்கு பார்த்தியா அங்கேயே, இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் என்ன அசிங்கம் சின்ன பொண்ணு? நீயே சொல்லு. இப்போ நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளால சாப்பிட முடியலன்னா அதை திரும்ப வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு கவரில் போட்டு தர சொல்லி வாங்கிட்டு வரது இல்லையா? அதே மாதிரி தான் சின்ன பொண்ணு இதுவும். அப்படியா சொல்றீங்க? ஆமாம் சின்ன பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை எடுத்துகிட்டு போகலாமா? இல்லக்கா, எனக்கெல்லாம் இப்படி வேணாம். அவங்க டிஃபன் பாக்ஸில் எடுத்து கொடுப்பாங்க, நான் அதை மட்டும் கொண்டு போறேன். உங்களுக்கு வேணா இதை எடுத்துக்கோங்க. பாத்தியா உஷா, அந்த சின்ன பொண்ணு இவ்வளோ நேரம் நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டா. நீயே சொல்லு உஷா, நம்ம சும்மாவா சாப்பிட்றோம்? 200 ரூபா கொடுத்துட்டு தானே சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது இந்த சாப்பாடு நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? இந்த குதிரை முடி நம்ம மட்டும் கழுவ பார்க்குறா. இதெல்லாம் வேணாம், டிஃபன் பாக்ஸில் கொடுக்குறத மட்டும் வாங்கிட்டு போவோம். நமக்கு எதுக்கு வம்பு? அவன் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போனால் எல்லாரும் தப்பாக நினைப்பாங்கன்னு நம்மளையும் கூட்டு சேர்க்க பார்க்குறா போல. அதே இல்லைக்கா, அவங்க கொடுக்குற சாப்பாடே நைட்டுக்கு சரியாக வந்துருமா? எதுவும் இருந்துச்சுன்னா நாளைக்கு கெட்டு போயிடும். அதனால எனக்கு வேண்டாம், உங்களுக்கு வேணா எடுத்துக்கங்கக்கா. நான் வெளியே நிற்கிறேன், வாங்க. ஏய் உஷா, இவளும் போயிட்டாளா? நேரத்துக்கு காலை வர்றாளுகளே. நானும் போகிறேன், எனக்கும் ஒன்றும் வேணாம். ஐயோ, இவ்வளோ சாப்பாடு வீணா போகுதே. இது இருந்தால் இன்னும் 2 நாளைக்கு சுட வச்சு கொடுப்பேனே. இப்போ என்னங்கடி உங்கள் எல்லாருக்கும்? கவரில் கொண்டு போகக்கூடாது, டப்பாவில் கொண்டு போகணும், அதுதானே? 200 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு பில்லு போட்டுறேன் பாரு.